செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தாகும். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த காணொளி அறிவு பகிர்தலுக்காக மட்டுமே. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. அதனால் மார்க்கெட்டின் நிலை அறிந்து ட்ரேடிங் நாலேஜுடன் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு எந்த ரேஞ்சில் இருந்து ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அதே மாதிரி எந்த ரேஞ்சில் இருந்து ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைடு ரேலி ஸ்டார்ட் ஆகும், அப் டு அந்த ரேலி எது வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும், ஓஐ டேட்டா டீடைல்டு அனாலிசிஸ், இண்டிவிஜுவலாக நாளைக்கு எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், மற்றும் வீக்லி எக்ஸ்பைரி நிஃப்டி நாளைக்கு இல்லையா. ஸோ 0 to 0 நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் ஓஏ டேட்டா அப்டேட்ஸ் இண்டிசஸ் ரேஞ்சஸோட நம்ம உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாங்க டாபிக்கு போகலாம். ஸோ நாளைக்கு உண்டான லெவல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி உண்டான ப்ரிடிக்ஷன் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அதில் மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சு, நம்ம ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சா, நம்ம எப்படி ப்ரிடிக்ட் பண்ணோம் அப்படின்றத சின்னதாக ஒரு கிளிப் பார்த்துட்டு நாளையோட லெவல்ஸை பார்த்துடலாம். ஸோ நம்ம ஓஐ டேட்டா நேற்று நம்மளோட ப்ரிடிக்ஷன் வீடியோ பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய ஓஐ டேட்டா நேற்று நம்ம அனலைஸ் பண்ணும்போது நிஃப்டியில் ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு மூவ்மெண்ட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம ஓஐ டேட்டா அனலைஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இண்டிவிஜுவல் அனலைஸ் பண்ணும்போது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு லெவல் தான் சொல்லியிருந்தோம், 22,300. அதுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒன்ஸ் அதை அகைன் பிரேக் பண்ணி மேலே திருப்பி போனாங்க அப்படின்னா நம்ம 22,500 வரைக்கும் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ மார்னிங்கில் ஒரு நல்ல நிஃப்டியில் செல்லிங் ப்ரெஷர், அதேமாதிரி நம்மளுடைய சப்போர்ட் ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல அப்சைட் ரேலி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி. அதே மாதிரி இங்கே 22,300 பிரேக் பண்ணி இங்கே கீழே வரும்போது நம்மளுடைய காமன் குரூப்பாக இருக்கட்டும், ப்ரீமியம் குரூப்பாக இருக்கட்டும், ஸோ ரெண்டுத்துலேயுமே நம்ம ஓஏ டேட்டா அனலைஸ் பண்ணி நம்ம சொல்லும்போது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டவுன் சைடில் பிரேக் பண்ணி ஒரு ஃபால் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்றத நம்ம மார்னிங்லேருந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஸோ டெலகிராம் குரூப் இதுதான் நம்மளுடைய ப்ரீமியம் டெலகிராம் குரூப். இதில் பார்த்தோம் அப்படின்னா என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனை கொடுத்துட்ருக்கோம். ஸோ ப்ரீமியம் டெலகிராம் குரூப் அப்படின்றது ஒன்றும் கிடையாதுங்க, நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறது காமன் டெலகிராம் குரூப்போட லிங்க். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா இண்டிசஸோட ரேஞ்சஸ், ஓஏ டேட்டா அப்டேட்ஸ் இதெல்லாமே நம்ம அதில் இமீடியட்டாக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய ப்ரீமியம் டெலகிராம் குரூப்பில் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன், நான் எந்த ஸ்ட்ரைக்கில் எவ்வளோ பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஸ்டாப் லாஸ் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், டார்கெட் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷனை இஓடியில் எப்படி நம்ம இண்டிசஸ் அனலைஸ் பண்ணுறோமோ ஸோ அதே மாதிரி இஓடியில் நம்ம ஸ்ட்ரைக்ஸ் அனலைஸ் பண்ணி என்னோட பையிங் ப்ரிடிக்ஷனை நம்ம காலையில் 6:30லேருந்து 7:30 மணிக்கெலாம் நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, 7:45க்கு நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ நிஃப்டியோட ஸ்ட்ரைக்கு அதே மாதிரி பேங்க் நிஃப்டியோட ஸ்ட்ரைக்ஸும் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதே மாதிரி மார்னிங் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் முடிஞ்சு நம்மளுடைய மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்னோட டைரக்ஷனல் வியூ அப்படின்ட்டு நான் கால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா புட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷனையும் நம்ம காலையில் ஏர்லி மார்னிங் கொடுத்தோம் இல்லையா ப்ரிடிக்ஷன். ஸோ அதில் நம்ம 4 டார்கெட்ஸ் வச்சுருந்தோம். ஸோ அதில் எந்த டார்கெட் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றதையும் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருவோம். ஸோ அதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுத்துலையுமே நம்மளுக்கு ரெண்டு சைட்லையுமே ஒரு மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி வந்துருந்துச்சு. பட் நிஃப்டியில் 2 மூவ்மெண்ட்டும் போணுச்சு. பட் பேங்க் நிஃப்டியில் நல்ல ஒரு வாலடைல் மூவ்மெண்ட் போனதுனால சிங்கிள் சைடில் ஒரு நல்ல மூவ் போயிருந்துச்சு. ஸோ அதை நம்ம ஸ்ட்ரைக்ஸில் பார்ப்போம். நம்ம திரும்பி ஒரு தடவை சொல்லிடுறோம், நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல, இண்டிசஸ் எப்படி அனலைஸ் பண்ணுறோமோ ஸோ அதே மாதிரி என்னோடய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனை தான் நம்ம அதில் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதிலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம காலையிலேருந்தே கொடுத்துக்கிட்டு இருந்தது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓஏ அனலைஸ் பண்ணும்போது டவுன் சைடு பிரேக் அவுட் நாட் பாசிபிள், அப்சைட் மூவ் பாசிபிளாக இருக்கும்னு சொல்லி நம்ம காலையிலேருந்தே நம்ம குரூப்பில் அதுதான் கொடுத்துட்ருந்தோம். காமன் டெலகிராம் குரூப்லேயும் அதே மாதிரி எஸ்
நிஃப்டியில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ரேஞ்ச் பவுண்ட் இருக்குது. நிஃப்டி பேங்க்கில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு ரேஞ்ச் பவுண்ட் இருக்குது. அதே மாதிரி நிஃப்டி 50ல் ஒரு செல்லிங் ப்ரெஷர் ரேஞ்ச் பவுண்ட் போயிட்டுருக்கு. ஸோ நிஃப்டி ஒன்ஸ் வந்து 22,292, அதாவது 22,300 ஒன்ஸ் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பையிங் இஸ் பாசிபிள். அதே மாதிரி அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனாக இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு அப்சைட் மூவ்மெண்ட் நல்லா போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய ப்ரீமியம் குரூப்பில் 1 மணிக்கெலாம் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி 2 இண்டிசஸ்லையுமே ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்கும்போது நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி இல்லையா, ஸோ அதில் ஒரு வால்டைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி யாரும் பேங்க் நிஃப்டி ட்ரை பண்ணிட வேண்டாம் அப்படின்றதுக்காக. ஏன்னா நம்ம ஓஏ அனலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அப்பர் பிரேக் அவுட்டு அண்ட் லோயர் லிமிட் ரெண்டுமே வந்து பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்னு தான் வந்துருந்துச்சு. ஸோ அதனால் அதையும் நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். நிஃப்டி 50 இதை பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ணுது. அதேமாதிரி ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயும் பிரேக் பண்ணி நிற்கிது. ஸோ கிளியராக வாட்ச் பண்ணுங்கள் அப்படி. அதேமாதிரி நம்ம ப்ரிடிக்ஷனில் கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அதில் நிஃப்டி 50 நார்மல் ஸ்ட்ரைக்ஸ்லாம் நம்மளுடைய ஒரு மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரேஞ்ச் பவுண்டில் இருக்குது அப்படின்றதையும் அதில் ஹைலைட் பண்ணி சொல்லியிருந்தோம். ஏன்னா அதில் எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம், ஸோ நிஃப்டியில் தான் ஒரு நல்ல மூவ்மெண்ட் போகும் கால் சைடில் அப்படின்றதையும் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம ஸ்ட்ரைக்ஸில் நம்ம ப்ரிடிக்ஷனை பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். 47,700 நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணது 85லேருந்து 95. ஸோ காலையில் அந்த ரேஞ்சில் தான் ஓப்பனே ஆனாங்க. அங்கேருந்து மேலே போனது பார்த்தோம் அப்படின்னா 565 வரைக்கும் மேலே மூவ்மெண்ட் போயிருந்தாங்க. அதே மாதிரி ஸோ பேங்க் நிஃப்டி 48,000 கால். ஸோ அவங்க ஓப்பனாக நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணது 30லேருந்து 60 ரூபா. ஸோ 30 தான் ஓப்பன் ஆனாங்க. ஸோ அங்கேருந்து மேலே போயிருந்தது பார்த்தோம் அப்படின்னா 329 ரூபா வரைக்கும் மேலே ஒரு மூவ்மெண்ட் போயிருந்தாங்க. ஸோ இங்கே ஒரு டவுன் வந்திருக்கு இல்லையா, ஸோ அதே மாதிரி இந்த ஸ்ட்ரைக்லேயும் ஒரு டவுன் ரிஜெக்ட் ஆகி டவுன் வருது இல்லையா. ஸோ இந்த டயத்தில் தான் நம்ம குரூப்லேயும் ப்ரீமியம் குரூப்பில் அப்டேட் கொடுத்துருந்தேன் மார்னிங்கில். ஸோ ஸ்ட்ரைக் வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டார்கெட்டை ரீச் பண்ணிடுச்சு. அதை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணணும். ஸோ பியும் வந்து நம்மளுடைய இந்த சப்போர்ட் லெவலில் அந்த டயத்தில் புட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சப்போர்ட் லெவல் பையிங் சப்போர்ட் லெவலில் இருந்துச்சு இல்லையா. ஸோ இந்த இடத்துக்கிட்ட இருக்கும்போது நம்மளுக்கு அந்த இது இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல குவிட் பண்ணிட வேணாம், ரீச் ஆச்சு அப்படின்னு குவிட் பண்ணிட வேணாம், கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டார்கெட்டுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். அதே சமயம் நம்மளோட புட்டு சைடில் பையிங்கை டவுன் சைடில் பிரேக் டவுன் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல கால் சைடில் ஒரு ரேலி போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம 9:30 மணிக்கெலாம் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ 9:30 இது இந்த இடத்துக்கிட்ட ரீச் ஆகும்போதே நம்ம இமீடியட்டாக நம்மளுடைய ப்ரீமியம் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு அடுத்த 10 நிமிஷத்துலலாம் நல்ல பிரேக் டவுன் ஆனாங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல மூவ்மெண்ட்டும் போயிருந்தாங்க. ஸோ அதேமாதிரி நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா கால் புட் 2 சைடுமே மூவ்மெண்ட் போயிருந்துச்சுனோ இல்லையா. ஸோ காலையில் புட் சைடில் ஒரு செல்லிங் ப்ரெஷரில் ஒரு மூவ்மெண்ட்டு 22,400 புட்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது 100லேருந்து 110. அது எக்ஸாக்டாக 100லேருந்து சப்போர்ட் எடுத்து 110லேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிருந்தது. ஃபஸ்ட் டைம் 179, அதாவது 180 ரூபா போயிருந்தாங்க. திருப்பி அகைன் வந்து 110ல் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருந்தது 200 ரூபா வரைக்கும் மேலே மூவ்மெண்ட் போயிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி 22,250 புட்டில் பார்த்தோம் அப்படின்னா 50 ரூபாயிலேருந்து 70 ரூபா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஸோ 50லேருந்து அவங்க ஸ்லோவராக மூவ்மெண்ட்டில் போயிட்டு மேக்ஸிமம் அவங்க போனது பார்த்தோம் அப்படின்னா 101 ரூபா 50 காசு வரைக்கும் மூவ்மெண்ட் போயிருந்தாங்க. ஸோ இந்த மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை நம்ம எப்படி ப்ரிடிக்ட் பண்ணோம். எஸ், நிஃப்டியில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷர் ரேஞ்ச் பவுண்ட் நிஃப்டி 50. ஸோ இது 22,300க்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம அப்சைட் மூவ்மெண்ட்டை போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு சொல்லி நம்ம முன்னாடி இண்டிசஸ்க்கு சொன்னேன் இல்லையா. ஸோ அதே தான். ஸோ அந்த அதே மாதிரி நம்மளுடைய ப்ரிடிக்ஷனில் கொடுத்த அதே ஸ்ட்ரைக் நம்ம லைவில் எந்த சர்வீஸும் பண்ணுறதில்ல, கால் சர்வீஸ் நம்ம பண்ணுறது இல்லையா. நம்ம ப்ரிடிக்ட் பண்ணதில் ஒரு மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம 1:46க்கு கொடுத்துருந்தோம். அதேமாதிரி 1:03க்கு ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருந்தோம். ஸோ 1:46க்கும் நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். ஸோ 1:46 அப்படின்றது இந்த ரேஞ்சு. ஸோ இந்த இடத்துக்கிட்ட சப்போர்ட்டை இங்கே பிரேக் பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிஷன் பண்ணி இங்கேயும் பிரேக் டவுன், அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் போயிருந்தாங்க. ஸோ நம்ம இந்த 90லேருந்து 100ல் பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மேலே போயிருந்தது நியர்லி 243 ரூபா. அதே மாதிரி இதில் பார்த்தோம் அப்படின்னா
ஸோ 50லேருந்து 70 இந்த ரேஞ்சில் பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மேலே போயிருந்தது 158 ரூபா வரைக்கும். ஸோ இந்த மூமெண்ட்டையும் நம்ம முன்னாடி அனலைஸ் பண்ணி 1 மணிக்கெல்லாம் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அவங்க பிரேக் ஆகி போயிருந்தது 1:40க்கு நம்ம இந்த பிரேக்கில் மூமெண்ட் போகும் அப்படின்னு 1 மணிக்கு கொடுத்துருந்தோம். செகண்ட் கன்ஃபர்மேஷன் 1:43 சம்திங்கில் கொடுத்துருந்தோம். ஸோ அதாவது இந்த மூமெண்ட் இங்கே ஸ்டார்ட் ஆகும் போதும் நம்மளுடைய ப்ரீமியம் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்களும் நம்மளுடைய ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய காமன் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலிமா நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது அப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ திருப்பியும் ஒரு முறை சொல்லிக்கிறோம், நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல. நம்ம என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் இஓடியில் நான் அனலைஸ் பண்ணுற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் மற்றும் லைவில் அந்த மூமெண்ட்டோட நம்மளுக்கு அந்த ப்ரிடிக்ஷனில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத தான் நம்மளுடைய ப்ரீமியம் குரூப்பில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். வாங்க நாளைக்கு உண்டான லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். நம்மளுடைய போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸில் ஒரு 10 மினிட்ஸ் போனதுனால நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட மேஜர் லெவல்ஸை நம்மளுடைய காமன் டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு உண்டான ரேஞ்சஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துரும். நிஃப்டிக்கு நாளையோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 22,642லேருந்து 22,306 இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு நிஃப்டி 50 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா 22,538 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்மளுடைய ஹை வரைக்கும் 22,642 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா 22,606. ஸோ 22,606லேருந்து 22,642ன்றது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி போகக்கூடிய அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது 22,726. ஸோ அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஹையாக நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 22,810. ஸோ அதே மாதிரி நிஃப்டியில் ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைடு ரேலி இருக்கணும் அப்படின்னா 22,409. ஸோ 410 22,410க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைடு ரேலியை நம்மளுடைய லோ வரைக்கும் அதாவது 22,306 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னா 22,342. ஸோ 22,342லேருந்து 22,306 அப்படின்றது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுடைய லோவை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய டவுன் சைட் மூவ்மெண்ட்டை ஃபாலை எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 22,222 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா மேக்ஸிமம் லோவாக நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 22,137. ஒரு கேப் அப்பில் அதாவது 22,538லேருந்து 22,642 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இதில் ஓப்பன் ஆகி ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம இமீடியட்டாக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடிய 22,538ல் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 22,642 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 22,538 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி கேப் டவுனில் நெகட்டிவாக 22,409லேருந்து 22,306 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க, ஒரு நெகட்டிவாக ஓப்பன் ஆகுறாங்க, நம்மளுடைய சப்போர்ட் ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமீடியட்டாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய 22,409ல் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்த லோவை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 22,409 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 22,306 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ஃபாலை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 22,538க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி 22,409க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் ரேலி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா அப் ஆர் டவுன் ஒரு volatile மூமெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நிஃப்டியோட ஓஐ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம்.
நிஃப்டி முடிஞ்சிருக்கிறது 22,450. ஸோ 22,450 ஒரு நல்ல ஃபைட்டிங் அண்ட் சப்போர்ட் லெவலாகவும் பில்ட் ஆகிருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 22,500, 600, 700லலாம் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்காங்க. ஃபைன் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னால் 22,800, 23,000. சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 22,400, ஃபைன் சப்போர்ட் அப்படின்னா 22,300, ஸோ 22,200, அதே மாதிரி 22,000. ஸோ ஓவரால் ஓஏ நம்ம பார்க்கும்போது காலை விட புட் சைடில் கொஞ்சம் அதிகமாகவே டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 22,400லேருந்து 22,550. ஸோ ரெசிஸ்டன்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களான்னு பார்த்தா இங்கே எதுவுமே ஹைலைட் ஆகலை. அதே மாதிரி இங்கே எதுவுமே ஸ்ட்ராங்காகவும் இல்லை, 2 இது வீக்காக தான் இருக்காங்க. ஸோ இந்த 550 இருக்கு இல்லையா, இதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதை நல்ல ஒரு ரேலியாக கொண்டு போகிறதுக்கு இதுலேயும் பார்த்தோம்னா ஹைலைட்டாக எந்த ஒரு சப்போர்ட் லெவலும் இல்லை. இது 22,400 நம்மளுடைய இந்த ரேஞ்சில் இருக்க சப்போர்ட் தான் இருக்குது. ஸோ நியரர் சப்போர்ட்டாகவும் இருக்காங்க. ஸோ அதனால் ஒரு பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி நாளைக்கு நிஃப்டியில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓஏ சேஞ்ச் பார்த்துருவோம். ஸோ ஓஏ சேஞ்ச் பார்க்கும்போது நம்மளுக்கு கால் சைடில் ஓஏ நியராக வைண்டப் ஆகிருக்காங்க. அதே மாதிரி புட்டு வந்து டாமினேட் பண்ணி இன்றைக்கி பில்ட் ஆகிருக்காங்க. காலை விட டபுள் டைம்ஸ் புட்டு வந்து இன்றைக்கி டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கால் சைடில் ஓஏ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம நிஃப்டியை அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஓகே, பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு நாளையோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 48,324லேருந்து 47,606. இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு பேங்க் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி இருக்கணும் அப்படின்னா 48,102 இந்த லெவலில் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்மளுக்கு ஒரு நல்ல அப்சைட் ரேலி நம்மளுடைய ஹை வரைக்கும், அதாவது 48,324 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா 48,247. ஸோ 48,247லேருந்து 48,324 அப்படின்றது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த லெவலில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி போகக்கூடிய அப்சைட் மூமெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 48,504. ஸோ அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா 48,683 நாளைக்கு நம்மளோட மேக்ஸிமம் ஹை. ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூமெண்ட் இருக்கணும் அப்படின்னா 47,828 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் ரேலி நம்மளுடைய லோ வரைக்கும், அதாவது 47,606 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னா 47,683. ஸோ 47,683லேருந்து 47,606 அப்படின்றது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுடைய லோவை பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 47,427 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம மேக்ஸிமம் லோவாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 47,247. ஒரு கேப் அப்பில், அதாவது 48,102லேருந்து 48,324 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகிறாங்க அப்படின்னா இதில் ஓப்பன் ஆகி ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகி ஒரு டேர்ன் ஆகி டவுன் சைட் மூவ்மெண்ட் வராங்கன்னா நம்மளும் இமீடியட்டாக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய 48,102ல் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 48,324 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 48,102 இதை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதேமாதிரி ஒரு நெகட்டிவான ஓப்பன் கேப் டவுனில் இருக்காங்க, அதாவது 47,828லேருந்து 47,606 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளுடைய சப்போர்ட் எடுத்து அப்சைட் மூவ்மெண்ட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா இமீடியட்டாக நம்மளும் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய 47,828ல் ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த லோவை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும்னா 47,828 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
அதே மாதிரி டவுன் சைடுக்கு 47,606 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ஃபாலை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓவராலாக பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 48,102க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 47,828க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா நம்ம ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன் பிட்வீன் இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன் ஒரு வால்டைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸ்குள்ளே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியோட ஓஐ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 48,000 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கு. ஃபைன் ரெசிஸ்டன்ஸ்னால் 48,500, 49,000, 49,500. ஸோ சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 47,500, 47,000, 46,500. ஸோ ஓவரால் வை பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் டாமினேட் பண்ணி இன்றைக்கி பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 47,800 48,200. ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் ஆகும்போது அப்போ டவுன் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களான்னு பார்த்தோம்னா நம்ம இங்கே ஒரே ஒரு லெவல் தான் ஹைலைட் ஆகிருக்கு 48,000. ஸோ இது ரெசிஸ்டன்ஸில் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதை பிரேக் பண்ணி 48,200 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா 48,000 இது ரேஞ்சுக்குள்ளே இருக்க சப்போர்ட். அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து 2 லெவல் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு ஸ்லோவான அப்சைட் ரேலி இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுத்துலேயுமே வந்து ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்தோம்னா இன்றைக்கி கால் புட் ரெண்டுத்துலேயுமே ஈவனாக பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ பட் கால் சைடில் கொஞ்சம் அதிகமாகவே இன்றைக்கி கான்சன்ட்ரேட் பண்ணி டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் கால் புட் ரெண்டுத்துலையும் ஓஏ எப்படி பில்ட் ஆகிறாங்க அப்படின்றத வச்சு நம்ம பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஓவராலாக நாளைக்கு ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நம்மளுடைய இண்டிவிஜுவல் அனாலிசிஸ் எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கும் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ நிஃப்டிக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 22,200 22,600 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ பிரேக் அவுட் நம்மளுக்கு கிளியராக இல்லை. அப்படி பிரேக் ஆனிச்சு அப்படின்னா ஒரு நல்ல வால்டைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. ஸோ நேற்றோட ஹையை பிரேக் பண்ணி தான் இன்றைக்கி க்ளோஸ் வச்சுருக்காங்க. நாளைக்கு அப்சைட் பிரேக் பாசிபிள், அப் ட்ரெண்ட் பாசிபிள். ஸோ 22,450 க்ளோஸ் ஆகிருக்கிறது இந்த ரேஞ்சோட மிடில் தான். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு அப் ஆர் டவுன் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதை பிரேக் பண்ணும்போது ஒரு மூவ்மெண்ட் நல்லா போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 46,000 49,000 ஒரு ஹியூஜான ரேஞ்ச் வந்திருக்கு. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல வாலடைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். ஸோ ஹியூஜ் ரேஞ்சுன்றதுனால ரேஞ்ச் பிரேக் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ பார்க்கலாம். ஸோ அப்படி பிரேக் ஆனாலும் வீக்கான பிரேக்காக தான் இருக்குன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ நேற்றோட ஹையை பிரேக் பண்ணி தான் இன்றைக்கி க்ளோஸ் வச்சுருக்காங்க. நாளைக்கு பிரேக்கை வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வீக்கான ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ க்ளோஸ் பார்த்தோம்னா 48,000. ஸோ ரேஞ்சோட மிடில் தான் இருக்காங்க, நியரர் மிட். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு ஒரு மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நாளைக்கு நிஃப்டி 50யோட வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ ஹீரோ டு ஜீரோ நான் 22,350 22,600 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எனக்கு ஒரு பையிங் கிடச்சிச்சு அப்படின்னா நல்ல ஒரு வால்டைல் மூவ்மெண்ட்டை அந்த ஸ்ட்ரைக்கில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்த்தோம். அதே மாதிரி இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கும், நம்மளுக்கு ஹீரோ டு ஜீரோ நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ், ஓஏ டேட்டா அப்டேட்ஸ், இண்டிசஸ் ரேஞ்சஸோட நம்ம உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ப்ரீமியம் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய காமன் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலிமா டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது அப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ மீண்டும் ஒரு தடவை சொல்லிக்கிறோம், நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல. இஓடியில் நம்ம இண்டிசஸ் எப்படி அனலைஸ் பண்ணுறோமோ ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரைக் அனலைஸ் பண்ணிவிட்டு அதோட மூவ்மெண்ட்டை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் நம்மளுடைய ப்ரீமியம் டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
மீண்டும் ஒரு முறை டிஸ்க்ளைமர் கொடுத்திடலாம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. நம்மளோட சேனலில் எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ ட்ரேடிங் டிப்ஸோ ட்ரேடிங் பர்பஸ்க்காக கொடுப்பதில்லை. முழுக்க எஜுகேஷனுக்கான வீடியோஸ் தான். இந்த வீடியோவில் பகிரப்பட்டுள்ள அனைத்து லெவல்ஸ்களுமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே ஒழிய ட்ரேடிங் பர்பஸ்க்காக அல்ல. ஸோ அதே மீறி நீங்கள் இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணி வரும் லாபம் மற்றும் நஷ்டத்திற்கு நானோ என்னுடைய இந்த சேனலோ எந்த ஒரு வகையிலும் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். லைவில் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ லைவில் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்ஸ்கி சைனிங் ஆஃப்.